உங்களை போன்ற இன்றைக்கு பட்டம் பெறுகின்றவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருமே இந்த அரசு வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் உதவிக்கரம் நீட்டினீர்கள். அதற்கு கோடான கோடி நன்றி பலன் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு மாற்றம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. பட்டம் பெறுகிற நீங்கள் சிறந்த கல்வியாளராக மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கு பணியாற்றக்கூடியவர்கள். நான் இங்கே வருகை தருகிற போது பார்த்தேன், இயற்கை நமக்கு சாதகமாக இருக்கிறது. நான் எங்கே வெயில் அடிக்கப் போகிறது, இவ்வளவு தூரம் நடந்து செல்ல வேண்டுமா என்று அவரிடத்திலே கேட்கின்ற போது, இயற்கை எங்களுக்கு கொடைபிடித்து உங்களிடத்திலே வரவழைத்து இருக்கிறது என்பதை காணுகிற போது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் நல்ல மனதோடு இன்றைக்கு கல்வியை கற்றுவிட்டு பட்டம் பெற்று தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலக அளவில் நீங்கள் சிறக்கப் போகிறீர்கள். அதற்குடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அரசை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே வேண்டும் என்பதுதான். அந்த லட்சியத்தை வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இன்றைக்கு அருளியை அமர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வெற்றி தளபதி அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார். நான் அதை சொல்வதற்கு காரணம், ஸ்ரீ சக்தி, அங்கே விஜய், நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய ஆதரவும் அன்பும் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையே தான் இன்றைக்கு ஒரு சிறந்த ஆட்சி இங்கே அமைந்திருக்கிறது. 60 ஆண்டு காலம் உருண்டோடியதற்கு பிறகு ஒரு தூய்மையான ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் துடித்தீர்கள். அதன் விளைவாகத்தான் நாங்கள் இந்த மேடையில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதை எதற்காக சொல்றேன் சொன்னால், உங்களுடைய பெற்றோர்கள் பின்னாலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலும் மட்டுமல்ல, உற்றார் ஒருவரிடத்திலும் நீங்கள் எடுத்துச் சொன்னீர்கள். பல பேர் இங்கே மேடையில் இருக்கின்றவர்களோடு அடையாளம் தெரியாதவர்கள் பல பேர் இருக்கிறார். இன்றைக்கு சட்டமன்ற வரலாற்றில் வெறும் 74,000 ரூபாய் செலவு செய்தவர் சட்டமன்ற உறுப்பினர். இது எப்படி வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், உங்கள் திருக்கரங்கள் தான் அதை உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நான் எதற்காக இதை சொல்லுவேன் சொன்னால், ஒரு வான் என்ன கூட டீ கொடுக்க முடியாது 74,000. அனைவரையும் அடையாளம் காட்டியவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற பட்டம் பெறுகின்ற உங்களை போன்ற இளைஞர் என்பதை நான் அறிவேன். ஆகவே உங்களுக்கு பாராட்டுதல் மட்டுமல்ல, உங்களை வாழ்த்துவோம், உங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து நீங்கள் செயல்படுத்தி இருக்கிறீர்கள். இளைய சமுதாயம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறீர்கள். அந்த மாற்றம் தமிழகத்திலே நம்முடைய தளபதியால் உருவாக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், அதற்கு நேற்றைய தினம் ஒரு அமைச்சரவை கூட்டம் இங்கே நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே இருக்கிற ஒவ்வொரு துறையும் 5 ஆண்டு காலத்தில் என்ன சாதனை படைக்க வேண்டும் என்பதற்கு இதுவரையிலும் தமிழ்நாட்டில் வரலாற்றில் ஒரு புக்கை வெளியிட்டு, இப்படித்தான் இந்த துறைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால், நாடு தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் சிந்தித்து இந்த அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இளைஞர்களை மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை வாழ்வதற்கு, எதிர்கால தமிழகம் உங்களால் உயர்வதற்கு, பட்டம் பெற்றிருக்கிற உங்களை போன்றவர்கள் சிறந்த கல்வியை பெறுவதோடு மட்டுமல்ல, சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு நியாயமான நேர்மையான ஆட்சியை தருவதற்கு, தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, உங்கள் அத்தனை பேருக்கும் உடைய குடும்பத்தோடு இருக்கின்ற அத்தனை பேரும் மகிழ்ச்சி பெறுவதற்கு இந்த அரசு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், எல்லா அரசும் நான் பார்த்துவிட்டு வந்தவன். புரட்சி தலைவோடு பயணத்தை மேற்கொண்டேன், புரட்சி தலைவி அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். அதற்கு பிறகு 2 தலைவர்கள் இருந்தார்கள், அவரோடும் பயணத்தை மேற்கொண்டேன். அவர் தலைவர் அல்ல, இருந்தாலும் கூட தலைவர் என்று நான் சொல்வது தவறு. நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற 3 தலைவர்கள், ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், விஜய் அவர்கள் தான், வேற யாரும் இல்லை. நான் அதை சொல்வதற்கு காரணம், 3 தலைவருடைய இன்றைக்கு அவருடைய தலைமையிலே ஏற்று இந்த பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். நான் முதலிலே அவரோடு இணைகிற போது எல்லோரும் சொன்னார்கள் கேலியாக, 10 பேரிடம் இருந்தால் இங்கே எங்கேயா போய் சேர்ந்தான. நான் நினைத்தேன், உங்கள் கனவுகளை நிறைவேற்றுகிற தலைவர் அங்கே இருக்கிறார், அவரோடு இணைய வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். ஆகவே அந்த விருப்பம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறது. வருவாய்த்துறை அமைச்சர், பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இன்றைக்கு உங்களிடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். 6 துறைகளை நான் பார்த்திருக்கிறேன்.
ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த துறையிலே இருக்கிற பணிகளை பார்க்கின்ற போது அடித்தட்டு மக்களுடைய உயிரோட்டத்தை தருகிற துறையாக இந்த துறை இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய அத்தனை பேர் உதவியோடு தான் தமிழகம் ஒரு புதிய மறுமலர்ச்சியை உருவாக்க இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, இன்றைக்கு சக்தி ஸ்ரீ சக்தி என்று சொன்னாலே அதற்கு ஒரு புகழ் இருக்கிறது. சக்தி என்றாலே உங்களுக்கு தெரியும், சக்தி வாய்ந்தவர்களாக இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய மகிழ்ச்சியும் பாராட்டுதலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.